இப்போ இந்த கொம்போஸ் செய்யறதுக்கு என்னென்ன மாதிரி மண்ணுகள் கல்லுகள்லாம் தேவைப்படுதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ சரிங்களா? நல்லா பாருங்க. ஏன் ஓட்ட போட்டோம்? அந்த எதுக்கு ஓட்ட போட்டோம்? ஏதாச்சும் தண்ணிகள் நீர்கள் எக்ஸஸ் இருந்துச்சுனாக்கா நிறைய இருந்துச்சுன்னா அது ஓட்ட வழியா வெளியேறும். சரிங்களா? அப்புறம் காத்தோட்டம் இருக்கும். ஓகே, அடுத்தது இப்போ என்ன போடுறாங்கன்னு பாருங்க. என்னது? ஏதாவது சரி செய்யறாங்கன்னாக்கா இந்த நீங்க பார்க்கலாம். கிரானைட் கல் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த கல்லை போடுவாங்க. எதுக்கு எப்படி போடுறாங்கன்னு பாருங்க. சமமா எல்லாத்தையும் சமரத்தாவா ஆக்குவாங்க. அந்த ஓட்டைங்களை கொஞ்சம் மூடுதுக்கும். எவ்வளவு அளவுக்கு போடுறாங்கன்னு பாருங்க. தெரியாத முன்னாடி ரொம்ப நிற்கிறான். முன்னுக்கு உட்காந்துங்க. அப்படியே உட்காருங்க. பாருங்க, எல்லாருக்கும் காட்டுறாங்க. ஓகே, இந்த அளவு எப்படின்னாக்கா உங்க கை விரலுக்குள்ள சமாதானமா ஒரு விரல் ஒரு விரலா அந்த கையை வச்சு காட்டுங்க. எந்த அளவுக்கு போட்டுட்டாங்கன்னாக்கா நிறைய போட முடியாது. இந்த அளவு தான் உங்களுக்கு எல்லாரும் அளவு சேமா தான் இருக்கும். இந்த போடுக்குள்ள வச்சு பாருங்க சார். சிவன் சார் பாருங்க. அந்த அளவுக்கு தான் ஹைட் இருக்கணும். ஓகேவா? கல்லு போட்டுங்கன்னா என்ன மண்ணு போடுறோம் நல்லா பார்த்துக்குங்க. என்ன மண்ணு? அடுத்த மண்ணு வருதுன்னு. என்ன மண்ணு? இது எங்க கிடைக்கும்? கடல் மண். மணல் சொல்லுவாங்க. இதுக்கு பேரு மணல். எப்படி இருக்க மணல பார்த்தாங்க? என்ன வர்ணத்துல இருக்க? பிரவுனிஷ். அப்புறம் அதோட வடிவம் எப்படி இருக்கு? ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரொம்ப மெலிசா இருக்கும். எல்லாம் தொட்டு பார்க்கலாம். அதான் எடுக்காதீங்க. ஓகே, இப்போ அவர் அது மேல கொட்டுவாரு. அந்த கற்கள் மேல அது கொட்டுவாரு. அதே அளவுக்கு நல்லா கேட்டுங்க. அதே அளவுக்கு அதே சமமா கொட்டிக்கிட்டே வருவாங்க. ஓரமா கொட்டிட்டு எங்கெல்லாம் கொட்டிட்டு அதை சமப்படுத்துவாங்க. பாருங்க, நல்லா பாருங்க. எல்லாத்தையும் அவங்க சமமா பண்றாங்க. அதே கை அளவுக்கு வரும். அதே அளவு கல் அளவுக்கும் இந்த மணல் அளவுக்கும் சேமா இருக்கும். கை வச்சு பார்க்கலாம். கை வச்சு பார்ப்பாங்க. அதே அளவு பார்க்க முடியல. அந்த கல்ல ஹைட்டுக்கும் சேமாவும் இந்த மண்ணலும் ஹைட்டுக்கும் சேமா ஒரே அளவு. அடுத்தது என்ன போடுறாங்கன்னு பாருங்க. என்ன மண்ணு? சாயில். இப்போ வந்து சாயில் கருப்பு மண். இது எங்க கிடைக்கும்? எங்கெங்க மரங்கள் இருக்கு தோட்ட மண் கிடைக்கும். வேற மாதிரி இருக்கும். செடி வாசம் அடிக்கும். வாசம் அடிக்கும். அதே அளவுக்கு கருப்பு மண்ணை போட்டுவாங்க. ஒரே அளவுல. இதை நீங்க வீட்டுல போய் அதே மாதிரி செய்யலாம். உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்க சின்ன பாத்திரத்துல நீங்க செய்ய போறீங்க. சரியா? ஓகே, சமமா ஆக்குறாரு பாருங்க. விட்டு வைக்கல. ஒரு இதுவா கண்டினியூவா. ஓகேங்களா? எங்க இருக்கு சார்? ஓகே, பாத்துட்டீங்களா? முதல்ல என்ன போட்டாங்க? முதல்ல என்ன போட்டிருந்தாங்க? அடுத்தது ஓகே. இப்போ என்ன போட போறாங்கன்னு பார்க்க போறாங்க. இப்பதான் நீங்க கொண்டு வந்த வேஸ்டேஜ் இல்லைன்னா கழிவு பொருட்கள் வீட்டுல இருந்து கொண்டு வந்தீங்களா? யாராவது கொண்டு வந்தாங்களோ அவங்க எல்லாம் போடலாம். என்னென்ன? ஓகே, இதை முக்கியமா பாருங்க. அவங்க வெரி குட். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ட இது கச்சா நட்ஸ் பிஸ்தாச்சியோ கச்சா அவங்க தூக்கி போடல.
அழகா எடுத்து வந்துட்டு இங்க அவங்க கோஸ் ஆக்குறதுக்கு அவங்க எடுத்து வந்துருக்காங்க. இது வந்து கேரட்டோட தோல், மேலோட தோல், வெங்காய தோல், முட்டை தோல், அப்புறம் ஒரு ராலா இருங்க, வெள்ளரி தோல், முக்கியமா நல்லா அவங்க செஞ்சிருக்காங்க. வெங்காயோட மேல வந்து வெட்டி போட்டுருவாங்களே, அதை தூக்கி போடாம அதை எடுத்து வந்திருக்காங்க. வெரி குட், வெரி நைஸ். நல்லா விதமா உள்ள காய்கறிகளோட வேஸ்டேஜ் இங்க இருக்கு. யாருக்கு நிறைய வெண்டிக்காய் சாப்பிடுறாங்க. வெரி குட். அடுத்தது நல்லா அறிவு. ஓகே, இவர் நல்லா போடுறேன். இப்ப போடுறாரு பாருங்க. என்ன டீச்சரோட நீங்க காலையில பாருங்க, அவங்க எல்லாமே எடுத்து வந்திருக்காங்க. என்னென்ன இருக்குதோ எல்லாம் எல்லாம் வந்து காய்கறி. ஓகே, இங்க பாருங்க, இவர் முக்கியமா எடுத்து வந்திருக்காரு பாருங்க. இத கொஞ்சம் வெட்டி எடுத்தா நல்லா இருக்கும். பாருங்க, வெரி குட். இவர் வந்து வாழைப்பழம் தோல், முட்டை தோல், அப்புறம் என்னென்ன காய்கறி இருக்கிறதுலாம் வந்து அவர்